பயிற்சியில் மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களை தினமும் முறையாக செய்து கொண்டு வந்தால் முகப்பொலிவுடன் இருப்பதுடன் உடல் சுறுசுறுப்பாகவும் காணப்படும். ஆகையால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஜூன் 21ஆம் தேதி உலக மக்கள் எல்லோரும் இந்த யோக தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் எல்லோரும் இந்த யோகாசனத்தை வெகு காலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஹாங்காங் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அவர்கள் இந்த யோக தினத்தை வெகு விமரிசையாக அரசாங்கம் கொண்டாடுகிறது. முஸ்லீம் கண்ட்ரி யோக தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுகிறது. என்னை அழைத்திருக்கிறார்கள் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. ஏற்கனவே என் பையன் அங்கே இருந்து 15 ஆண்டுகளாக அங்கே உள்ள மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லோரும் அவனிடம் பழகி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவன் இந்த விழாவுக்கு பெரிய அளவிலே அங்கே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே சென்று நான் அந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றேன் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கலையில் விருப்பம் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பின்பாவது நம் நாட்டு மக்கள் நமக்கே உரித்தான கலையை எல்லோரும் பழகி ஆரோக்கியம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும். தம்முடைய வருவாயில் பெரும்பகுதியை இன்றைக்கெல்லாம் மக்கள் மருத்துவ செலவுக்கு செலவு செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு இன்றைக்கு அச்சயா அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கொசவப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள், தனிஷ்குமார், அஸ்வந்த், 10ஆவது வகுப்பு 11ஆவது வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள். ஆகவே இதில் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும். மாணவர்கள் ஆசனம் செய்துவிட்டால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான எளிமையான ஆசனத்தை, யாரும் செய்யக்கூடிய ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பார்வையாளர்களே, பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, அதை பார்த்து பழகி நீங்கள் பலன் பெற வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே கூப்பிடப்படுங்கள். காலை சேர்த்து பின்னால் விடுங்கள், கையை முன்னால் வைங்கள். முதலிலே புஜங்காசனம் பண்ண வேண்டும். கை முட்டு தூக்கக்கூடாது. கை முட்டு தரையில் வைத்துக்கொள். புஜங்காசனத்தை பண்ணிவிட்டு சர்பாசனத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். மெதுவாக தலையை தூக்குங்கள். காலை களை வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே புஜங்காசனத்தில் இருந்துவிட்டு கையை பின்னால் இழுத்து சர்பாசனத்துக்கு போக வேண்டும். அப்படியே கையை பின்னால் இழுங்கள். இன்னும் இழுங்கள். கையை நல்ல நேராக்கிடணும், ஸ்ட்ரெயிட்டாக. இடுப்பை தூக்கக்கூடாது. இடுப்பை தரையில் இறக்கு. கையை சற்று முன்னால் வை. கொஞ்சம் கை வேறு நேராக இருக்கணும். இதில் 4 மூச்சு இழுத்து விடுங்கள். நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். ஏன்? நுரையீரல் விரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மூச்சை இழுப்போமேயானால் அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய திறமை அந்த நுரையீரலுக்கு கிடைத்து விடுகிறது. இப்பொழுதெல்லாம் நன்றாக திடகாத்திரமாக இருப்பவர்கள் கூட அந்த நுரையீரலை 3இல் 1 பகுதியைத்தான் உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த ஆசனத்தை செய்ய செய்ய மூச்சை இழுக்க இழுக்க முழுமையான
அந்த நுரையீரல் நம்ம உபயோகத்துக்கு வந்துவிடும். மெதுவாக கீழே இறக்குங்கள். அப்படியே கீழே இறக்குங்கள். கையை மடக்கி கை முட்டு தரையில் வைத்துக்கொள். கையை முன்னால் வை. மீண்டும் ஒரு முறை இந்த சர்ப்பாசனத்தை செய்யுங்கள். புஜங்காசனம் செய்துவிட்டு சர்ப்பாசனத்துக்கு வர வேண்டும். புஜங்காசனம் செய்யுங்கள். இப்பொழுது சர்ப்பாசனத்துக்கு வாருங்கள். கையை பின்னாலே இழுத்து தலையை மேலே பார்த்து கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கை மடக்கப்படாது. அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மூச்செழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், யாரும் பழகலாம். என் அருமை மாணவர்களே, அப்படியே வலது பக்கமாக 2 பேரும் திரும்பி ஒருவருக்கொருவர் நேராக பாருங்கள். பக்கவாட்டில் செய்ய வேண்டும். அப்படியே படுங்க. கொஞ்சம் பின்ன போகும். கொஞ்சம் கையை காதுக்கு நேரே கொண்டு வாருங்கள். கையை உடம்பு ஒட்டி வைத்துக்கிட்டு தூங்க தலையை. கை முட்டு தூக்கக்கூடாது. கையை அகலப்படுத்து. மூச்சை இழுங்கள். இழுத்து விடுங்கள். மூச்சை இழுத்து விடுங்க. அப்படியே சர்ப்பாசனத்துக்கு போங்க. கையை பின்னால் இழுத்து கையை ஸ்ட்ரைட்டாக வைத்துக்கொண்டு தலையை பின்னால் கொண்டு போக வேண்டும். மூச்சை இழுங்கப்போம். இந்த ஆசனத்தை செய்த உடனேயே மார்பகம் விரிவடைந்து ஒரு கம்பீரமான தோற்றம் மாணவர்களுக்கு வந்துவிடும். நல்ல மூச்சு இழுக்க இழுக்க அந்த புஜபலம் உண்டாகிவிடும். மார்பகம் விரிந்து விட்டாலே ஒரு கம்பீரமான நடை, கம்பீரமான தோற்றமெல்லாம் வந்துவிடும். அதிகப்படியான ஆக்சிஜனை சாதாரண காலங்களில் மூச்சு இழுக்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து முன்பு போல் பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கே பார்க்க சற்று முன் போக வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, இவைகளெல்லாம் எளிமையான ஆசனம், மிக அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்கள், இது போன்ற ஆசனங்களை எல்லோரும் பழகலாம். வயோதிகர்களும் பழகலாம், பெண்கள் பழகலாம், நோயாளிகள் பழகலாம், பலகீனமானவர்கள் பழகலாம், மாணவர்கள் பழகலாம், அதிகாரிகள் எல்லோரும் பழகலாம். ஆசிரியர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் பழகி ஒரு 10 நிமிடம் ஏதாவது 1-2 ஆசனங்களை பழகினால் நிச்சயமாக அதன் பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி, இது போன்ற ஆசனங்களை பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.